இந்த டாம்ஸோடைய கிராஃபைட் டிராயிங் பென்சிலை வச்சு நான் எப்படி இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான டிராயிங் வரைஞ்சேன் அப்படிங்கிறதையும், எல்லா விதமான ஃபேஸுக்கும் அதில் இருக்கிற எல்லா விதமான பார்ட்ஸுக்கும் எந்தெந்த டோன் பென்சிலை எந்தெந்த இடங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணால் ரியலிஸ்டிக்காக வரையலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்குள்ளாரே போயிடலாம். இதான் என்னோட அவுட்லைன். இந்த அவுட்லைனை நீங்கள் வரையல அப்படின்னாக்கா வேணும் அப்படின்னா இந்த வீடியோடைய டுட்டோரியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபேஸில் நம்ம வந்து ஷேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அவுட்லைன் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஐஸை வந்து ஷேட் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து மற்ற ஷேட் பண்ணணும். ஏன்னா கண்ணு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக வந்துச்சுன்னா மிச்ச ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஐஸ் வரைகிறதுக்கு என்னென்ன டோன் பென்சிலை யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 8B பென்சில் எடுத்துக்கிறேன். நம்ம இப்போ முன்னாடியே சொல்லிவிட்டு ஐஸ் தான் நம்ம வரைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு போர்ட்ரேட்டில் ஐஸ் ஃபஸ்ட்டு வரையணும்னு சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த டோன் பென்சிலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்சிலை அதாவது வேறு பிராண்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு டோன் பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். டூம்ஸ் பென்சில் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் 8B பென்சிலை நம்ம வந்து கண்ணுக்கு இந்த இடத்துல இந்த பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பென்சிலை யூஸ் பண்ணி நீங்கள் கண் வரைகிறீங்கன்னா இதே பென்சில் யூஸ் பண்ணி எல்லா போர்ட்ரேட்டுக்கும் நான் சொல்கிற மாதிரி கண்ணை நீங்கள் வரையலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த 8B பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஐபாலோடைய சென்டரில் இருக்கக்கூடிய அந்த டார்க்கஸ்ட் பார்ட்டு, அப்புறம் இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டுக்கணும். அப்புறம் ஐபாலோடைய அந்த அவுட்லைன் போட்டுக்கணும். உள்ளே கொஞ்சமாக இருக்கிற ஷேடிங்ஸ்க்கு வந்து இந்த 8B பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி நான் எப்படி போடுறனோ அதேமாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் டோனான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு பேஸ் டோனுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த லைன்ஸு அந்த முடிலாம் இருக்கிறதுனால டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம 8B பென்சில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி 8B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஐஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பென்சில் யூஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு பென்சில் என்ன அப்படின்னாக்கா 10B பென்சில் தான் நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிறதுலே டார்க்கஸ்ட்டான பென்சிலும் இந்த டூம்ஸோட இதில் இந்த பென்சில் தான். ஸோ இந்த பென்சில் நம்ம யூஸ் பண்ணும்போது 2வது தடவை அந்த ஐபாலோட சென்டரில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம அவுட்லைனெல்லாம் வந்து அதிகமாக போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம அவுட்லைனை 8B பென்சில் வச்சு போட்டதுனால அது ஆல்ரெடி நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்னஸாக வந்து அவுட்லைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன் பார்த்தீங்களா. இப்போ எல்லாரோட கண்ணுக்கு மேலேயும் அந்த மேலே இருக்கிற லைன் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் டார்க்காக போடணுங்கிறதுக்காக 10B யூஸ் பண்ணிக்கலாம். அது போக கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஐ லேஷஸ் முடியெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் 10B பென்சிலை யூஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 பென்சிலை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஆல்ரெடி அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஐபாலில் இருக்கக்கூடிய அந்த ஹைலைட் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் பக்கத்தில் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியணுங்கிறதுக்காக ஷேடிங் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஒயிட் ஜெல் பென் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட்டை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் 10B பென்சிலை வச்சு அந்த ஹைலைட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கண்ணும் வரைய போகிறோம். ஸோ 8B + 10B இந்த 2 பென்சில் வந்துமே டூம்ஸ் பென்சிலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எந்த போர்ட்ரேட்டில் வேணால் கண்ணு நீங்கள் வரையலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் போர்ட்ரேட் வந்து அதாவது நெக்ஸ்ட் கண்ணை வந்து நான் இந்த சைடில் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு தெரியும். இந்த 2 பென்சில் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப போதுமானது, அதான் சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக ஐப்ரோஸ்க்கு என்னென்ன பென்சிலை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நான் வந்து 8B பென்சில் எடுத்துக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இதுவே நம்ம வேறு பிராண்டு பென்சிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வேறு விதமான டோன் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆர்ட் லைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4B பென்சிலே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம டூம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ இதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பென்சில் இருக்க போகுது. ஸோ அதனால் 8B பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அந்த லைனுடைய டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஐப்ரோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வரையும் போது கொஞ்சம் பார்த்து வரைங்க. அப்படி இல்லைனாக்கா அது வந்து மாறி போயிடும். ஸோ நம்ம அந்த ஸ்கின் டோனில் இருக்கிற அந்த ஹேர்லாம் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐப்ரோ வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து கிடைக்கும் பிளெண்ட் ஆகி. இப்போ ஐப்ரோடைய டார்க்னஸ்க்கு நம்ம 10B பென்சிலை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு நம்ம என்ன பென்சிலை யூஸ் பண்ணமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோவுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஐப்ரோவும் டார்க்காக தான் இருக்க போகுது, கண்ணும் டார்க்காக தான் இருக்க போகுது. ஸோ 2 பென்சிலை யூஸ் பண்ணி நான் இது மாதிரி வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ஐஸை வந்து அதாவது ஐப்ரோஸை வந்து நான் வரைஞ்சிருப்பேன். அது டோட்டலாக வரைஞ்சதுக்கப்புறம் என்ன லுக்கில் இருக்குங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ 8B 10B ஐப்ரோஸ்க்கு போதும். அடுத்தது அந்த டூம்ஸ் பென்சில் வச்சு ஸ்கின் டோன் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லைட்டஸ்ட் ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி, டார்க்கஸ்ட் ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் HB பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். சாரி காய்ஸ், வந்து HB பென்சில் அப்படிங்கிறத என்னால் காட்ட முடியல. அந்த வீடியோட ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த பென்சில் வந்து நான் ஷேட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா HB பென்சில். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் லேயர் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரெஷர் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து ஷேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த ஒயிட் ஏரியாஸ் ஹைலைட்ஸ்லாம் நம்ம வந்து விட்டுருக்கோம். அது எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கேங்கிறத பாருங்கள். நான் ஃபுல் ஃபேஸை வந்து நான் ஷேட் பண்ணி காமிக்கல, பயந்துடாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த கண்ணுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கின் டோன் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம HB பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு இல்லைனா உங்கள்கிட்ட காட்டன் பட்ஸு இல்லைனா அந்த டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டோனோடைய கலர் எப்படி இருக்குங்கிறது அதாவது டோன் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக வரும். ஸோ இப்போ 2வது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயருக்கு 2B பென்சில் யூஸ் பண்ணுறோம்.
எந்த ஃபேஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் இதே ப்ரொசீஜரை இதே பென்சிலை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டூம்ஸ் பென்சில் வச்சுருந்தா மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற விதமான பிராண்ட் பென்சிலுக்கு வேறு விதமான டோன் வரும். ஸோ இந்த 2B பென்சில் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஷேடோஸ்லாம் இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ்னாலே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப டார்க்காக அந்த கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம நிறைய விதமான பென்சில்ஸ்லாம் ஃபேஸில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பேசிக்காக வந்து இந்தியனோட ஃபேஸ்லாம் நீங்கள் வரைகிறீங்க, அதான் இந்தியாவில் இருக்கிற ஃபேஸ்லாம் வரைகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஓரளவுக்கு லைட்டாக ஒயிட்டாக இருப்பாங்க, ரொம்ப தான் ரேராக கருப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் 2B பென்சிலோடயே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டார்க்னஸ் போகுது நமக்கு ஃபேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நான் ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையும் நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற அந்த கண்ணு பக்கத்தில் இருக்கிற அந்த ஷேடிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2 பென்சில் தான், 2B, HB. ஸோ இந்த 2 பென்சில் போதும். ஸோ இது கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். மறுபடியும் இந்த HB பென்சிலை நான் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த ஒரு சைடில் இருக்கிற ஷேடிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். HB பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இவங்களுடைய ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லைட்டாக யூஸ் பண்ணுறேன். என்னோடய பென்சிலை நான் எங்கே பிடிச்சிருக்கேங்கிறத பாருங்கள். என்னோடய கையே தெரியாது, நான் அந்தளவுக்கு தூரமாக வந்து பென்சிலை பிடிச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்தளவுக்கு லைட்டான ஸ்கின் டோன் வந்து என்னால் மேக் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த சீப்பஸ்ட் குவாலிட்டி பென்சில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தாக இருந்தால் தான் ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தரான ரிசல்ட் வந்து நமக்கு தரும். ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். நல்ல ப்ரஷ்ஷும் உங்களுக்கு வேணும். அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப ஒரு 2B பென்சில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் பக்கத்தில் இருக்கிற லைன்ஸை வந்து போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2Bயோட டோன்ஸ் கொஞ்சம் ஷேடோஸ் அடிக்கும் ஃபேஸில். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எல்லா இடங்கள்லையும் இதை நம்ம வந்து கொடுக்க தேவையில்ல. ஷேடோஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லுக் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஸ்கின் டோன் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ரஷோட லிங்க் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விட்றேன். இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரஷ் என்ன மேக்கப் ப்ரஷ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். HB 2B இருந்தாலே இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின் டோனை வந்து மேக் பண்ணலாம். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த 4B 6B பென்சிலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ 4B 6B பென்சில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததில். HB 2B அப்புறம் பார்த்தீங்கன்னா 10B 8B எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். 4B பென்சிலை எங்கே யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்மளுடைய ஹேர் இருக்கு இல்லையா, அதோட பேசிக்கான டோன் வந்து நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேருக்கு எடுத்தோன்னே டார்க்கஸ்ட் டோனை கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் அப்படின்னா ரியலிஸ்டிக்காக தெரியாது. அதனால் 4B பென்சிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஹேரோட ஃப்ளோ லைன் எப்படி போகுது, ஹேர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படிங்கிற லைன்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 4B பென்சில் தான் தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்லைன் பென்சிலில் கூட நீங்கள் 4B பென்சில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இல்லைனா நீங்கள் அதை டேரெக்டாக 6B பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னாக்கா டூம்ஸ் பென்சிலில் இருக்கிற டோனில் இருக்கிற எல்லா பென்சிலையும் ஒரு போர்ட்ரேட்டுக்கு எல்லா விதமாக எந்த விதமான போர்ட்ரேட்டுக்கு வேணால் நான் சொல்கிறேன் இந்த பென்சிலை நீங்கள் வந்து இப்போ நான் ஹேர் வரைகிறதுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனோ அதே பென்சிலை எடுத்து நீங்கள் எந்த போர்ட்ரேட் வரைஞ்சாலும் நீங்கள் ஹேருக்கு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி ரியலிஸ்டிக்காக ஹேர் வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபேஸ்க்கு HB 2B யூஸ் பண்ணேன்னா அந்த டூம்ஸ் பென்சில் வச்சு யூஸ் பண்ணேன்னா நீங்கள் டூம்ஸ் பென்சிலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதுவே ஆர்ட்லைன் பென்சில் ஃபேபர் கேஸ்டில் பென்சிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்காது. ஸோ இப்போ ஹேரோட செகண்ட் லேயருக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன். 6B பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 6B பென்சிலோடைய டோன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான டோனுன்னு சொல்லலாம் ஹேரை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? நான் 10B பென்சிலே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ப்ரோ அதுக்கு டேரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் ஷேடு, லைட் ஷேடு, டார்க் ஷேடு இந்த 3 விதமான டோனும் ஹேரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து 6B பென்சில் செகண்ட் லேயராக யூஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைனாக தான் வந்து ஹேர் வரையணும். நீங்கள் எடுத்த உடனே அந்த ஷேடிங் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்து ஷேட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணால் ஹேர் ரியலிஸ்டிக்காக தெரியாது. இப்போ ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா 10B பென்சில் யூஸ் பண்ணுறோம். 10B பென்சிலில் ரொம்ப டார்க்கஸ்ட்டான ஏரியாஸ் எங்கே இருக்கோ அந்த இடங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக தான் 10B பென்சில் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஏரியாஸில் மட்டும்தான் நம்ம வந்து 10B பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். டோட்டல் டார்க்காக இப்போ நம்ம எல்லா 4B பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்ச எல்லா இடங்களுக்கும் முடியல வந்து நம்ம 10B பென்சில் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப டார்க்காக. ஸோ அந்த இடங்கள்ல நம்ம வந்து 10B பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். என்னுடைய ரெஃபரன்ஸ் பிக்சர் ப்ளஸ் நான் வரைஞ்சிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிச்சிங்கனாலே அப்சர்வ் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ அந்த ஷார்ப்பான லைன்ஸுக்கெலாம் நம்ம வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியணும்னா நம்ம 0.5 மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டூம்ஸோட பென்சில் மட்டும் தான் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஹேருக்கு 4B 6B 10B ஓகேங்களா? இப்போது நான் வந்து டூம்ஸில் இருக்கிற 3 பென்சிலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போது அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியாது. நம்ம வந்து மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணால் தான் தெரியும் இந்த அளவுக்கு முடி நம்ம வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காகவும் நம்மளால் வரைய முடியும். ஸோ டோன் தான், ஷேடிங் டோன் தான் நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஹேர் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த டூம்ஸோடைய பென்சில் 6 பென்சிலையும் எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த டோனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.